ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் போஜன களஞ்சியம். வணக்கம், நான் ஸ்ரீவித்யா உங்களுடன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வெந்தயக்கீரை கூட்டு. கீரைங்கனால மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் நிறைஞ்ச ஒரு சத்தான உணவு. குறிப்பாக வெந்தயக்கீரை நம்மளுடைய உடல் உறுப்புகளில் ஜீரண உறுப்பான வாயிலிருந்து குடல் வரைக்கும் இருக்கக்கூடிய பாகங்களில் உடல் உஷ்ணத்தினாலேயோ இல்லை நமக்கு சேராத ஒரு பொருள்களை சாப்பிட்றதுனாலையோ இல்லை மருந்துங்க அதிகமாக சாப்பிடும்போதோ ஆகக்கூடிய வாய்ப்புண்ணு, குடல் புண்ணு இதெல்லாம் குணப்படுத்தக்கூடிய மருத்துவ குணம் நிறைஞ்ச ஒரு கீரை இந்த வெந்தயக்கீரை. ஸோ அப்பேற்பட்ட வெந்தயக்கீரையை சுவையாக எப்படி செஞ்சு சாப்பிட்றதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இந்த வெந்தயக்கீரை கூட்டு செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கீரைக்கு தேவையான மசாலாவை நான் அரைச்சிக்கிறேன். கூட்டுக்கு ஒரு பச்சை மிளகா, 1/4 மூடி தேங்காய், 3 பல்லு முந்திரி, 1 டீஸ்பூன் அளவு பூசணி விதை, 1 டீஸ்பூன் கசகசா, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கட்டு வெந்தயக்கீரை எனக்கு ஒரு கைப்பிடி அளவு வந்ததுங்க. அந்த வெந்தயக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்திருக்கேன். அதோட 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு பாத்திரத்தில் 1/2 மணி நேரம் ஊற வச்ச 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, 3 பூண்டு. இது தேவைன்னு சேர்த்துக்கோங்க, வேண்டான்னு அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டுத்தையும் குக்கரில் ஒரு விசில் சத்தம் வச்சு வேக வச்சு எடுத்துருக்கேன். வெந்தயக்கீரைக்கு தண்ணி ஊற்றாதீங்க, தக்காளியில் இருக்கிற தண்ணி அதுக்கு போதுமானது. பாசிப்பருப்பு 1/2 மணி நேரம் ஊற வச்சதுனா நல்லா இந்த ஒரு விசில் சத்தத்துக்கு வெந்து வந்துடும். இப்போது இந்த அரைச்ச மசாலாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். அதோட இதுக்கு தேவையான உப்பு 1/4 ஸ்பூன், அடுத்து வேக வச்ச இந்த கீரை, தக்காளி இதோடு சேர்ந்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. தனியாக கடைய வேண்டாம், இந்த மசாலாலேயே சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்படி செய்கிறதுனால தக்காளியோட புளிப்பு, காரம் எல்லாமே அந்த கீரையோடு சேர்ந்து அதோடைய கசப்புத்தன்மையை குறைச்சிடும். அதுக்காகத்தான். நல்லா கடைஞ்சதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி இந்த அரைச்ச மசாலா ஃபஸ்ட்டு வேக விட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் ஆகும். யூஸ்வலாக கூட்டுனாலே தேங்காய், பச்சை மிளகா, சீரகம் எல்லாம் தான் அரைச்சி ஊற்றுவாங்க. நஸ்க்கு அரிசி வச்சு அரைச்சி ஊற்றிப்பாங்க. ஆனால் இங்கே இந்த மசாலாவில் நம்ம முந்திரி, பூசணி விதை, கசகசா இதெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம். இது எங்கள் வீட்டில் பெரியவங்க சொல்லி செய்கிற இந்த மெத்தடு. டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குங்க. ஆனால் சோம்பு சேர்க்க மாட்டாங்க. இது நான் குழந்தைங்களுக்காக கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக வேணும்னு கேட்குறாங்கங்கிறதுக்காக சோம்பும் சேர்த்துக்கிறேன். ட்ரெடிஷ்னல் மெத்தடில் சீரகம் வரைக்கும் தான் சேர்ப்பேன். உங்களுக்கு அது வரைக்கும் மட்டும்தான் போட்டுக்கணுன்னாலும் போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் வச்சு அரைச்ச இந்த இதை கொஞ்சம் பச்சை தன்மையாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு அது கீரையோடு சேர்ந்து வெந்ததும் பருப்பை சேர்த்து நம்ம கலந்துக்க போகிறோம். 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா கொதி வந்துருச்சு. நான் இப்போ இந்த பாசி பருப்பையும் நல்லா கடைஞ்சி இதில் சேர்த்துக்கிறேன். பருப்பு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறமும் ஒரு நிமிஷத்துக்குள்ளாரியே தான் அது எல்லாமே சேர்ந்து டேஸ்ட் பிளெண்ட் ஆகிறதுக்காக தான். பருப்போட டேஸ்ட்டும் அந்த கீரையோடு சேரும்போது இனிமேல் சுவையாக இருக்கும். நல்லா கலந்து விட்டு 1 நிமிஷம் வச்சு தாளிப்பு ரெடி பண்ணி இதில் சேர்த்தோம்னா கூட்டு ரெடி. இதே மெத்தடில் நீங்கள் மணத்தக்காளி கீரைக்கும் செய்யலாம். அதுவுமே இனிமேல் டேஸ்ட்டாகவே இருக்கும். இந்த கீரை வகைகள் கொஞ்சம் கசப்பாக இருக்கிறதுனால இந்த மாதிரி அரைச்சி ஊற்றும்போது அந்த கசப்பு தன்மைகள் கொஞ்சம் குறைஞ்சிரும். சேம் டைம் அதோடைய மெடிசினல் எஃபெக்ட் எல்லாமே நமக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகிடும், உடம்புல சேர்ந்துடும். கொதி வந்துடுச்சு. நான் இப்போ இதுக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிக்கிறேன். இதுக்கு தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். சமையல் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. எடிபிள் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க.
தேங்காய் எண்ணெய் வாசனை பிடிக்காதவங்க நெய்யும் சேர்த்துக்கலாம். பட் யூஸ்வலாக சாதத்தில் நெய் போட்டு பிசைஞ்சிக்கிறதுனால நான் தேங்காய் எண்ணெயிலே செஞ்சுருவேன். உங்களுக்கு எது ஆப்ஷன் வேணுமோ அதை போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. நான் இங்கே 2 மோர் மிளகாய் போட்டுக்கிறேன், 1 சிகப்பு மிளகாய். இது 2 பொரிஞ்சதும் கொஞ்சமாக கடுகும் சீரகமும் பொரிச்சுக்கிறேன். எல்லாம் பொரிஞ்சிடுச்சு. நான் இப்போ இந்த பொரிஞ்ச தாளிப்பை கூட்டில் போட்டு நல்லா கலந்து விட்டு எல்லாம் கலக்கிற அளவுக்கு ஒரு கொதி விட்டு ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ வெந்தய கீரை கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து அவங்களுடைய ஃபீட்பேக்கை கேட்டு எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வெந்தய கீரை கூட்டு ரெடி. நன்றி, வணக்கம்.